தஞ்சாவூரில் சுமதி என்று ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கண்ணு தெரியாது, இருந்தாலும் இவங்களால பார்க்க முடியும். இவங்க வீட்டில் டிவி கிடையாது. இதனாலேயே 1/2 கிலோமீட்டரில் இருக்கிற அவங்க அக்கா வீட்டுக்கு நடந்து போயிட்டு தான் டிவி பார்த்துட்டு வருவாங்களாம். ஒரு நாள் ராத்திரி அவங்க அக்கா வீட்டுக்கு டிவி பார்க்குறதுக்காக தனியாக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் நடந்து போகாமல் தனியாக ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இவங்க போகிற வழியில் யாரோ வழிவிடாமல் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் யாருன்னு கேட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக எனக்கு வழி விடாமல் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்து எந்த பதிலும் வராமல் அமைதியாக இருந்திருக்கு. ஒரு பக்கம் நாய்கள் எல்லாமே குலைக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு சுமீராவோட அக்காவும் எதுக்காக இந்த நேரத்தில் நாய்கள் ஒரு வினோதமாக குலைக்குதுன்னு வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்து பார்த்து இருந்திருக்காங்க. அப்போது சுமதி தனியாக நடு ரோட்டில் நின்றுட்டு தானாக பேசிட்டு இருந்ததை அவங்க அக்கா பார்த்து பயத்தில் போய் கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு சுமீரா, என் முன்னாடி ஒரு உருவம் நிற்குது, உனக்கு தெரியுதான்னு கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு சுமீராவோட அக்கா, எனக்கு யாருமே தெரியலையே, யார் இங்கே நிற்கிறதுன்னு கேட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சுமீரா கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரிஞ்சுது.